ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். 2026ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சை எழுதவிருக்கிற மாணவர்களோட ஒரு சில நிமிடங்கள் பேசலாம் என்று நினைக்கிறேன். இப்போ எக்ஸாம் டைம் டேபிள் வந்துட்டு, அதே மாதிரி பரீட்சை திணைக்களம் சொல்லியிருக்குது, உங்களுக்கு எக்ஸாம் போஸ்ட்போன் பண்ணுறதில்லன்னு சொல்லி. ஸோ இன்னும் 60 நாட்கள் இருக்குது. இந்த 60 நாள் என்று சொன்ன உடனே இப்போ ஒரு டென்ஷன், ஒரு ஸ்ட்ரெஸ் என்ன. ஸோ ஸ்ட்ரெஸ் நார்மலானது, எல்லா பேச்சஸுக்கும் இந்த ஸ்ட்ரெஸ் வந்திருக்கு, எனக்கும் வந்திருக்கு. ஸோ பரீட்சை என்று சொன்னாலே ஒரு ஸ்ட்ரெஸ் வரத்தான் வேணும், டென்ஷன் ஒன்று வரத்தான் வேணும், அது நேச்சுரல். இந்த நேச்சுரல் ஸ்ட்ரெஸ் வந்து எங்களுக்கு உண்மையாகவே ஒரு பூஸ்ட். இந்த பயத்தாலேயே நாங்கள் ஒரு படிப்புக்காக கூடுதலான அக்கறையும் கவனத்தையும் செலுத்துவோம். ஸோ அதை நாங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். சிலர் அந்த ஸ்ட்ரெஸ் வந்து அவங்கள ஃபெடப் ஆகிற நிலைமைக்கு கொண்டு போகுது. அப்படியானவங்க யோசித்து கொள்ளணும், நீங்கள் இப்போ இருக்கிற நாட்களை எக்ஸாமுக்காக யூஸ் பண்ண போகிறீங்களா, வேஸ்ட் பண்ண போகிறீங்களாங்கிறத யோசித்து கொள்ளணும். இந்த இருக்கிற 60 நாளும் உங்களுக்கு மிக முக்கியமானது டைம். ஸோ இந்த டைமை நீங்கள் யூஸ் பண்ணுவதற்கு இருக்கிற மேக்ஸிமம் டேஸே 60 நாள் தான். ஸோ இந்த 60 நாளைக்குள்ளே நீங்கள் ஒரு செகண்டை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறது தான் நிஜம் என்ன. ஸோ அப்படி இருக்கிற டைமில் நீங்கள் ஃபெடப் ஆகி கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, ஐயையோ நான் இதை படித்து முடிக்கலையே, நான் எக்ஸாம் பேப்பர் ப்ராக்டிஸ் செய்யலையே, நான் எப்படி எக்ஸாம் செய்ய போகிறேன், ஃபெயில் ஆகிருவனோ என்றெல்லாம் ஃப்யூச்சரை பற்றியோ அல்லது பாஸ்ட்டை பற்றியோ இப்போ யோசித்து கொண்டிருந்து பிரயோசனம் இல்லை. பாஸ்ட்டில் நீங்கள் விட்ட பிள்ளைகள், நீங்கள் ஒழுங்காக படிக்காதது, நீங்கள் கிளாஸுக்கு போகாதது, நீங்கள் கன்செப்ட்ஸை விளங்கி படிக்காது, நிறைய பேர் ஏர்லியாக படிக்க சொல்லியும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாதது, பேப்பர்களை செய்ய சொல்லி எத்தனையோ பேர் சொல்லியும் நீங்கள் செய்யாதது, இப்போ அதை யோசித்து பிரயோசனம் இருக்கா? யோசிச்சு பாருங்கள். அதை நீங்கள் பாஸ்ட்டுக்கு போய் மாற்றலாம். எங்கள்கிட்ட டைம் மிஷின் இருந்தால் பிரச்சனை இல்லை, நாங்கள் பாஸ்ட்டுக்கு இப்போ போக இயலாது. ஸோ அதே மாதிரி ஃப்யூச்சர் எக்ஸாம் வரப்போகுது. எக்ஸாமில் என்ன கேள்வி வரும், எக்ஸாம் எப்படி செய்வனோ, எக்ஸாம் ஹாலில் எப்படி இருப்பனோ, என்ன ரிசல்ட்ஸ் வருமோ, நான் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிக்கு போவேனா அல்லது இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டிக்கு போவேனா, இதை யோசித்து ஏதாவது பிரயோசனம் இருக்கா? இது என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? இப்போ தெரியாது. ஃப்யூச்சரும் உங்களோட கையில் இல்லை, பாஸ்ட்டும் உங்களோட கையில் இல்லை. உங்களோட கையில் இருக்கிறது ப்ரெசண்ட். அதுதான் கிஃப்ட்ன்னு சொல்லுவாங்க. டுடே இஸ் எ கிஃப்ட் ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நேரம் உங்களுக்கு பெறுமதியான பொன்னான ஒரு டைம். ஸோ இந்த டைமை நீங்கள் இப்போ உங்களோட கையில் இருக்கிற ஒரு செகண்டை கூட நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. யோசிச்சுக்கிட்டு பாஸ்ட்டை ஃப்யூச்சரை யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதால எந்த பிரயோசனமும் இல்லை. அது உங்களுக்கு கிளியராக தெரியுது. நீங்கள் உங்களோட ஃப்யூச்சர் ட்ரீமை அச்சீவ் பண்ணணும் என்றால் குறைஞ்சது இருக்கிற 60 நாளையாவது நாங்கள் யூஸ் பண்ணணும் என்ற ஒரு முடிவுக்கு நீங்கள் வாங்க. ஸோ வந்தால் எப்படி இந்த 60 நாளை பாவிக்கிறதுங்கிறது அடுத்த பிரச்சனை. ஸோ எல்லாருமே சொல்கிற முக்கியமான விஷயம், இது நான் புதுசாக சொல்லலை, பேப்பர் ப்ராக்டிஸ் இதான் இந்த 60 நாளைக்கும் நீங்கள் செய்ய போகிறது. ஸோ முக்கியமாக இந்த டைமை யூஸ் பண்ணி நீங்கள் மெயினாக செய்ய போகிறது பேப்பருக்கு ரெடி ஆகிறது ஃபைனல் எக்ஸாமுக்கு. ஸோ நீங்கள் ஒரு கான்ஃபரன்ஸில் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கோ அல்லது உங்களோட நாலேஜை ஷேர் பண்ணுறதுக்கோ நீங்கள் ரெடி ஆகி கொண்டிருக்கல. நீங்கள் A-level ஃபைனல் எக்ஸாம் செய்கிறதுக்கு ரெடி ஆகி கொண்டிருக்கிறீங்க. அப்படி என்றால் நீங்கள் அதுக்குரிய ப்ராக்டிஸை தான் எடுக்கணும். அதுக்குரிய ப்ராக்டிஸ் பேப்பர் ப்ராக்டிஸ். அதுலேயும் சிலர் எப்படி பேப்பர் ப்ராக்டிஸ் செய்கிறாங்க என்றால், ஒரு பேப்பர் எடுக்கிறது, ஒவ்வொரு கேள்வியாக செய்கிறது, செஞ்சு அது சம்மந்தமாக நான் ஏன் பிழை விட்டேன் என்று சொல்லி தியரியை பார்க்குறது, அப்படித்தான் நார்மலாக செஞ்சு கொண்டு போகிறீங்க. இந்த மெத்தடில் இருக்கிற சக்ஸஸ் ரேட் குறையும். ஏனென்றால் இதில் வந்து உங்களுக்கு டைம் ப்ராக்டிஸ் கிடைக்காது. நீங்கள் எக்ஸாம்ண்டு வர நேரம் முக்கியமான ஒரு விஷயம், குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நீங்கள் எக்ஸாம் செஞ்சு முடிக்கணும். அந்த ப்ராக்டிஸ் இந்த மெத்தடில் கிடைக்காது. ஸோ நீங்கள் பேப்பர் ப்ராக்டிஸ் செய்வதாக இருந்தால் முதலாவது டைம் வச்சு ஃபுல் பேப்பரையும் செய்ய வேண்டும். இதை நீங்கள் கவனமாக மனசில் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு 5 வருஷ பேப்பராவது நீங்கள் டைம் வச்சு செஞ்சீங்கன்னா தான் எக்ஸாம் ஹாலில் உங்களை அது ப்ரிப்பேர் பண்ணும். ஸோ எக்ஸாமுக்கு ரெடி ஆகிறதுங்கிறது பேப்பரில் வரப்போகிற கேள்விக்கு விடை எழுத ரெடி ஆகிறது மட்டுமல்ல, டைமுக்குள்ளே நீங்கள் பேப்பரை செய்ய ரெடி ஆகணும். ஸோ அதுக்கு பெஸ்ட் ப்ராக்டிஸ் நீங்கள் டைமரை ஒன் பண்ணி எல்லா பேப்பரையும் செய்கிறது. யூனிட் வைஸாக படிக்கிறது காலம் முடிஞ்சு பிள்ளைகள். தயவுசெய்து இனி யூனிட் வைஸாக படிக்கிறத விட்டுட்டு நீங்கள் ஃபுல் பேப்பரை ஒரு எக்ஸாம் செய்யுங்க. ஸோ 2025 அல்லது 24 பேப்பரை எடுத்து ஃபுல்லாக 2 hour 3 hour வச்சு MCQS எல்லாத்தையுமே செய்யுங்க. செஞ்சுட்டு அதை கரெக்ட் பண்ணுங்கள். கரெக்ட் பண்ணுற போதும் நீங்கள் தியரியை ரிவைஸ் பண்ணுங்கள்.
ஸோ இப்படி நீங்கள் போகிற நேரம் உங்களுக்கு என்ன மிஸ்டேக்ஸ் வந்தது, நீங்கள் எந்த ஏரியாவில் வீக்காக இருக்கிறீங்க, எல்லாமே நீங்கள் பேப்பர் செய்கிற நேரம் பிடிபடும். ஸோ அதால் தான் இந்த மெத்தட்டை நிறைய பேர் சொல்கிறோம். ஈவன் டாக்டராக ஈடுபட்டவங்களும் சொல்கிறோம், என்ஜினியர்ஸும் சொல்கிறோம், டீச் பண்ணுறவங்களும் சொல்கிறோம். ஸோ எல்லாமே சொல்கிறதுக்கு மெயின் ரீசன் இது பழைய காலங்களில் சக்ஸஸ் ஆகின ஒரு மெத்தட். அதனால தான் நாங்கள் இதை பற்றி உங்கள்கிட்ட எல்லாம் கதைக்கிறோம். ஸோ அந்த பேப்பர் மெத்தட்டை ப்ராக்டிஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால் நீங்கள் சக்ஸஸ் ஆகலாம். சரியா? அது ஒரு மெத்தட். அடுத்தது புதுசாக தியரிக்கு போகிறது, புதுசாக கிளாஸுக்கு போகிறது, புதுசாக விஷயங்களை அணுகிறதுகளை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்க. நீங்கள் இப்போ படித்து கொண்டிருக்கிற மெத்தட்டையும் இனி நீங்கள் மாற்றுறது நல்லமில்லை. இப்போ என்ன மெத்தடில் போகிறீங்களோ அதில் போங்க. கொஞ்சம் அதை எஃபிஷியன்ட் ஆக்கலுமான்னு பாருங்கள். ஸோ என்ன செஞ்சால் கொஞ்சம் எஃபிஷியன்ட் ஆக்கலாம். சும்மா தியரியை மட்டும் படித்து கொண்டு போகாதீங்க. தியரியை மட்டும் படிக்காமல் அது பேப்பர் தான் எங்களுக்கு முக்கியம். ஸோ எவ்வளவு தியரியை எவ்வளவு நேரத்துக்கு கொந்திக்கிருந்து படிக்கங்கிறத விட பேப்பருக்கு ஏற்ற மாதிரி தியரியை படிக்கங்கிறது தான் கடும் முக்கியம். சரிதானே? ஸோ அதனால் நீங்கள் அது எக்ஸாம் ஃபோக்கஸ்டாக இந்த காலத்தில் படிங்க. புதுசாக ஒரு கிளாஸுக்கு ஜாயின் ஆக வேணாம், புதுசாக ஒரு இடத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, புதுசாக ஒரு தியரியை நீங்கள் படிக்க வேணாம். பேப்பரை பேஸாக வச்சே எல்லா தியரியும் கவர் பண்ணி கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். முடியாத பாடங்கள் இருந்தால் அதுகளை குயிக்காக முடிங்க. இன்னும் பாடங்களை இழுத்தடிச்சு கொண்டு இருக்க வேணாம். இந்த மாதத்துக்குள்ளேயே நீங்கள் பாடங்களை எல்லாம் முடிச்சிருங்க. அப்படி முடிக்கிற நேரம் திருப்பி அந்த பாடத்தை படிக்கிறதுக்கு வைக்க வேணாம். கிளாஸ் டைம்லேயே விளங்கி எடுத்துருங்க. இப்போ நாங்கள் முதல் விட்ட பிழை என்ன, கிளாஸ் டைமில் நாங்கள் விஷயங்களை விளங்குற இல்லை, கிளாஸில் படிக்கிற வீட்டை போய் படிக்கலாம் தானேன்னு விட்டுடுறேன். அது ஒரு பாரிய மிஸ்டேக் நாங்கள் விட்டது. இப்போ அந்த மிஸ்டேக்கை திருப்பி விட வேணாம். கிளாஸ் டைம்லேயே இந்த இருக்கிற மிச்சம் தியரிகளை படித்து அந்த இடத்துலையே விளங்கி முடிச்சு கொள்ளுங்கள். அதோடைய பேப்பரையும் செஞ்சு முடிச்சிருங்க. சரிதானே? ஸோ இருக்கிற காலத்தை இப்படி பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த எக்ஸாமை கடும் தைரியமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஓவராக ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. அடுத்தது தூக்கம் கடும் முக்கியம். இந்த 2 மாதங்களையும் தூக்கத்தை கெடுத்து கொள்ளாதீங்க. குறைஞ்சது 6 ஹவர் டெய்லி தூங்குங்க. இந்த தூக்கம் உங்களுக்கான பூஸ்ட், உங்களுக்கான எனர்ஜி. தொடர்ச்சியாக 6 ஹவர் தூங்குங்க. சிலர் 3 ஹவர் தூங்கிட்டு திருப்பி எழும்பி திருப்பி 3 ஹவர் தூங்குறது, இது சரியில்லை. தொடர்ச்சியாக 6 ஹவர் தூங்கினா தான் உங்களோட மைண்ட் உங்களோட பிரெயின் டீப் ஸ்லீப்புக்கு போகும். அப்போ தான் நம்மளோட பிரெயின் ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆகினா தான் உங்களோட பிரெயின் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒர்க் பண்ணும். உங்களுக்கு தெரியும் தானே, கம்ப்யூட்டர் ஸ்லீப்பில் போட்டு ஆன் பண்ணுறதுக்கும் ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு. ஸ்லீப்பில் போட்டு ஆன் பண்ணினா திருப்பியும் லோட் ஆகிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் தயவு செய்து இருக்கிற காலத்தில் உங்களோட ஸ்லீப்பை கவனமாக மெயின்டைன் பண்ணுங்கள். நல்லா வாட்டர் குடிங்க. சரி தானே? நல்லா தண்ணி குடிங்க அடிக்கடி. அதே மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்ஸை மெயின்டைன் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ கட்டாயம் நீங்கள் எல்லாம் எக்ஸாம் நல்லா செய்வீங்க. உங்கள்கிட்ட திறமை இருக்குது, உங்கள்கிட்ட எபிலிட்டி இருக்குது, சரி, உங்கள்கிட்ட நாலேஜ் இருக்குது. அதை எப்படி எக்ஸாமில் ப்ரெசென்ட் பண்ணுறங்கிற டெக்னிக்கை படித்தா சரி. ஸோ அந்த டெக்னிக்கை படிக்கிறதுக்கான 2 மந்த்ஸாக இந்த 60 நாட்களை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. சரி தானே? ஸோ எந்த தியரியும் மிஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. எல்லா தியரியிலையும் பேப்பருக்கு எது முக்கியம் என்று பார்த்து படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, பெஸ்ட் விஷஸ்.